குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என நினைக்கிறேன். நலமாக இருக்க இறைவனிடம் வேண்டுகிறேன். இந்த வருடம் நாம் அனைவரும் ஆன்லைன் வகுப்பு வழியாக கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆசிரியர்கள் எடுக்கக்கூடிய பாடங்களை கவனமாக பார்த்து வாசித்து எழுதி உங்களுடைய ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும். மாணவர்களே, இன்று நாம் நம்முடைய தமிழ் பாட புத்தகத்தில், அதாவது பிடி பாட புத்தகத்தில் உள்ள முதல் அலகை படிக்கப் போகிறோம். முதல் பாடம் உயர்ந்த உள்ளங்கள். உயர்ந்த உள்ளங்கள் என்ற பாடத்தை இன்று படிக்கப் போகிறோம். மாணவர்கள் அனைவரும் உங்களுடைய புத்தகங்களையும் நோட்டு புத்தகங்களையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிடி புத்தகத்தில் பக்கம் எண் 8 உயர்ந்த உள்ளங்கள் தலைப்பில் முதல் துணை அலகான பெண்ணின் பெருமை, பெண்ணின் பெருமை என்ற முதல் பாடம் அமைந்துள்ளது. பெண்களின் பெருமையை பற்றிய ஒரு பாடலைத்தான் நாம் இன்று படிக்க இருக்கிறோம். முதலாவதாக நம்முடைய சமூகத்தில் தலை சிறந்து விளங்கிய ஒரு சில பெண்மணிகளை முதலில் நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். நம்முடைய சமூகத்தில் உயர்ந்த நிலையில் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு வேண்டி பாடுபட்ட ஒரு சில பெண்மணிகளின் பெயர்களை உங்களுக்கு இங்கே காண்பிக்கிறேன். உங்களுக்கு அவர்களை யாரென தெரிகிறதா என்று பாருங்கள். உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் அவர்களின் பெயர்களை எழுதி கொள்ளுங்கள். முதலாவதாக ஔவையார், அன்னை தெரேசா, ராணி லட்சுமி பாய், கல்பனா சாவ்லா, பிரதீபா பட்டேல், சரோஜினி நாயுடு, இந்திரா காந்தி, கிரண் பேடி, மேரி கியூரி, பச்சேந்திரி பால், அன்னி பெசன்ட் அம்மையார், பி.டி. உஷா, மலாலா யூசுப் சாய், அண்ணா சாண்டி, மித்தாலி ராஜ், சாய்னா நேவால், விஜயலட்சுமி பண்டிட், அருந்ததி ராய், சாவித்ரி பாய் புலே, பி.வி. சிந்து. மாணவர்கள் அனைவரும் புகைப்படங்களை கவனித்தீர்களா? ஒரு சில பெண்மணிகள் உங்களுக்கு தெரிந்தவர்கள், அப்படித்தானே? இந்த பெண்மணிகள் அனைவரும் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் அடைந்து சாதனை படைத்த ஒரு சில பெண்மணிகளின் புகைப்படங்கள் உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.
பெண்ணின் பெருமை என்ற தலைப்பில் நாம் பாடத்தை கற்க இருக்கிறோம். அதனால் ஒரு சில பெண்மணிகளை நாம் இன்று அறிமுகம் செய்தோம். அன்றைய சுதந்திர போராட்டம் முதல் இன்றைய காலகட்டம் வரை பெண்கள் இல்லாத துறையும் இல்லை, பெண்கள் இல்லாத இடமும் இல்லை என்றே நாம் கூறலாம். இன்றும் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தாயாகவும், சகோதரியாகவும், மனைவியாகவும், மகளாகவும், ஆசிரியராகவும் என எல்லா நிலைகளிலும் நாம் அனைவருக்கும் வேண்டிய உறுதுணைகளையும் நல்ல செயல்களையும் செய்து கொண்டிருப்பவள் தான் பெண். அப்படிப்பட்ட பெண்ணின் பெருமையை போற்றக்கூடிய ஒரு அழகைத்தான் நாம் இன்று கற்க இருக்கிறோம். பெண்ணின் பெருமை. புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய புத்தகத்தில் பக்கம் எண் 8 எடுத்துக்கொண்டீர்களானால் ஒரு பாடல் உள்ளது. அந்த பாடலை தொடர்ந்து ஒரு சில செயல்பாடுகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் செயல்பாடு என்ன? நாம் ஒரு பாடலை கற்கும் போதே எப்பொழுதும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் என்னது? என்ன செயல்பாடாக அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது? முதல் செயல்பாடை வாசித்தீர்களா? ஆம், பாடலை மெட்டுடன் பாட வேண்டும். பாடலை மெட்டுடன் பாட வேண்டும். பாடலை மெட்டுடன் பாடுவதற்கு முன்னால் நாம் பாடலை நன்றாக வாசித்து பழக வேண்டும். அதன்படியாக நன்றாக வாசித்து பழக வேண்டும் என்பதால் நாம் ஓரிரு முறை இந்த பாடலை நன்றாக வாசிப்போம். உங்களுடைய புத்தகங்களை எடுத்து கையில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக அதை பார்த்து கொண்டு வரவும். பாருங்கள். பெண்ணின் பெருமை. மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. பங்கைய கைநலம் பார்த்தளவோ இந்த பாரில் அறங்கள் வளரும் அம்மா. அல்லும் பகலும் உழைப்பவர் ஆர், உள்ளத்து அன்பு ததும்பி எழுபவர் ஆர். கல்லும் கனிய கசிந்துருகி தெய்வ கற்பனை வேண்டி தொழுபவர் ஆர். சிந்திய கண்ணீர் துடைப்பவர் ஆர், பயம் சிந்தை அகன்றிடச் செய்பவர் ஆர். முந்து கவலை பறந்திடவே ஒரு முத்தம் அளிக்க வருபவர் ஆர். அன்பினுக்காகவே வாழ்பவர் ஆர், அன்பின் ஆவியும் போக்க துணிபவர் ஆர். இன்ப உரைகள் தருபவர் ஆர், வீட்டை இன்னகையாலொளி செய்பவர் ஆர். செம்மையிற் பெற்ற குணங்களெல்லாம் நீங்கள் செய்வினையாலே திருத்துவீரேல், இம்மை கடன்கள் முடித்திடவே முத்தி எய்தி சுகமாயிருப்பீரே. பாடலை கவனித்தீர்களா? மிகவும் அருமையான வரிகள், அப்படித்தானே? பெண்ணின் பெருமையை போற்றக்கூடிய மிகவும் அழகான வரிகள் பெண்களை பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு முறை கூட நான் வாசிக்கிறேன். உங்களுடைய பாட புத்தகங்களை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். நாம் நன்றாக வாசித்தால் மட்டுமே அடுத்து மெட்டமைத்து பாடும்போது நமக்கு எளிமையாக இருக்கும். மெட்டமைத்து பாடும்போது எளிமையாக வார்த்தைகள் நமக்கு புரியும். முதல் 4 வரிகள் பாருங்கள். மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. பங்கைய கைநலம் பார்த்தளவோ இந்த பாரில் அறங்கள் வளரும் அம்மா. அல்லும் பகலும் உழைப்பவர் ஆர், உள்ளத்து அன்பு ததும்பி எழுபவர் ஆர். கல்லும் கனிய கசிந்துருகி தெய்வ கற்பனை வேண்டி தொழுபவர் ஆர். சிந்திய கண்ணீர் துடைப்பவர் ஆர், பயம் சிந்தை அகன்றிடச் செய்பவர் ஆர். முந்து கவலை பறந்திடவே ஒரு முத்தம் அளிக்க வருபவர் ஆர். அன்பினுக்காகவே வாழ்பவர் ஆர், அன்பின் ஆவியும் போக்க துணிபவர் ஆர். இன்ப உரைகள் தருபவர் ஆர், வீட்டை
இன்னகையாலொளி செய்பவர் ஆர். கடைசி 4 வரிகள். செம்மையர் பெற்ற குணங்களெல்லாம் நீங்கள் செய்வினையாலே திருத்துவீரேல் இம்மை கடன்கள் முடித்திடவே முத்தி எய்தி சுகமாய் இருப்பீரே. இப்பொழுது பாடலினுடைய வரிகள் உங்களுக்கு புரிந்திருக்கும். பாடலினுடைய வரிகள் என்ன பாடல் என்று ஓரளவு உங்களுக்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள். நீங்களும் பாடலை நன்றாக வாசித்து படிக்க வேண்டும். என்றால் குழந்தைகளே, நாம் இந்த பாடலை வாசித்த போது நமக்கு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் புரியாத வகையில் இருந்திருக்கும். இதனுடைய பொருள் என்ன, இது என்ன புதிய வார்த்தையாக உள்ளது என்று யோசித்திருப்பீர்கள். நான் வாசித்த போதும் நீங்கள் வாசிக்க முயற்சி செய்த போதும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கும். அதனுடைய பொருளை மட்டும் கண்டுபிடித்து எழுதுவோமா? உங்களுடைய குறிப்பேட்டை எடுத்துக்கொண்டீர்களா? பொருள் அறிவோம். முதல் வார்த்தை மங்கையர். மங்கையர் என்றால் யார்? உங்களுக்கு தெரியும். மங்கையர் என்றால் யார்? பெண்கள். மங்கையர் பெண்கள். இரண்டாவது வார்த்தை மாதவம். மா என்றால் பெரிய. மா என்றால் 2 பொருள்கள் உள்ளது. ஒன்று மாமரம். இங்கே மாதவம் என்றால் பெரிய தவம், நீண்ட தவம் என்று பொருள்படும். அடுத்த சொல் எது? பங்கயம். பங்கயம் என்றால் தாமரை. தாமரை நம்முடைய தேசிய மலராகும். இந்தியாவினுடைய தேசிய மலர் தான் தாமரை. அடுத்த சொல் பார். பார் என்றாலும் 2 பொருள்கள் உள்ளது. பார் என்றால் பார்ப்பது என்றும் பொருள் உண்டு. இந்த கவிதையில் பார் என்றால் உலகம் என்று பொருள். உலகம் என்று பொருள். அனைவரும் உங்களுடைய குறிப்பேட்டில் இதை எழுதி வாருங்கள். அறம். நன்மைகள். அறம் செய்ய விரும்பு. ஆத்திச்சூடியில் நாம் படித்திருக்கிறோம். அறம் செய்ய விரும்பு. நன்மைகளை எப்போதும் செய்ய வேண்டும். நன்மைகளை செய்வதற்கு விரும்ப வேண்டும். அறம் என்றால் நன்மைகள் என்று பொருள். அல்லும் பகலும். அல்லும் பகலும் என்றால் இரவும் பகலும். அல் என்றால் இரவு, இரவும் பகலும். சிந்தை. சிந்தை என்றால் எண்ணம். சிந்தை நம்முடைய எண்ணத்தில், சிந்தையில். இன்னகை. இன்னகை என்றால் இனிய செயல், இனிய செயல். செம்மை. நீ செய்யக்கூடிய செயலை செம்மையாக செய்ய வேண்டும். செம்மை என்றால் சிறப்பாக, உயர்வுடன், சிறப்பாக செய்ய வேண்டும். செம்மை என்றால் சிறப்பு என்று பொருள்படும். மாணவர்களே, ஒரு முறை கூட ஆசிரியர் வாசிக்கிறேன். உங்களுடைய குறிப்பேட்டில் சரியா என பாருங்கள். மங்கையர் பெண்கள். மாதவம் பெரிய தவம். பங்கயம் தாமரை. பார் உலகம். அறம் நன்மைகள். அல்லும் பகலும் இரவும் பகலும். சிந்தை எண்ணம். இன்னகை இனிய செயல். செம்மை சிறப்பு, உயர்வுடன் என்று கூறலாம். மாணவர்களே, நாம் இன்று பெண்ணின் பெருமை என்ற பாடலை நன்றாக வாசித்து படித்தோம். அதில் உள்ள கடினமான சொற்களுக்கு பொருளும் தெரிந்து கொண்டோம். என்றால் இனி அடுத்த செயல்பாடு என்ன? உங்களுக்கு பிடித்தமான ஒரு செயல்பாடு, பாடலை மெட்டுடன் பாட வேண்டும். பாடலை எப்படி பாட வேண்டும்? மெட்டுடன் பாட வேண்டும். அப்போ உங்களுக்கு பிடித்தமான மெட்டுகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். நான் இன்று ஒரு மெட்டு உங்களுக்காக பாடி காண்பிக்கிறேன். புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பாடலை நான் ஒரு மெட்டமைத்து பாடியிருக்கிறேன். நீங்கள் என்னோடு சேர்ந்து பாடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. பங்கைய கை நலம் பார்த்தலவோ இந்த பாரில் அறங்கள் வளரும் அம்மா. அல்லும் பகலும் உழைப்பவரார் உள்ளத்து அன்பு ததும்பி எழுபவரார். கல்லும் கனிய கசிந்துருகி தெய்வ கற்ப
அப்பனை வேண்டி தொழுபவரார், சிந்திய கண்ணீர் துடைப்பவரார், பயம் சிந்தையகன்றிடச் செய்பவரார், முந்து கவலை பறந்திடவே ஒரு முத்தம் அளிக்க வருபவரார், அன்பினுக்காகவே வாழ்பவரார், அன்பின் ஆவியும் போக்க துணிபவரார், இன்ப உரைகள் தருபவரார், வீட்டை இன்னகையால் ஒளி செய்பவரார், செம்மையிற் பெற்ற குணங்களெல்லாம் நீங்கள் செய்வினையாலே திருத்துவீரேல், இம்மை கடன்கள் முடித்திடவே முத்தி எய்தி சுகமாயிருப்பீரே, மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா, பங்கைய கை நலம் பார்த்தளவோ இந்த பாரில் அறங்கள் வளருமம்மா, மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. பாடலை மெட்டமைத்து பாடினோம். உங்களுக்கு பிடித்திருந்ததா இந்த மெட்டு? இதுபோல நீங்களும் புதிய புதிய மெட்டுக்கள் அமைத்து இந்த பாடலை உங்களுடைய தமிழ் ஆசிரியருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனுப்பி கொடுக்க வேண்டும். மிகவும் அருமையான பாடல், மெட்டமைத்து பாடி பாருங்கள். குழந்தைகளே, இனி அடுத்தபடியாக இரண்டாவது செயல்பாடு என்ன உள்ளது? உங்களுடைய புத்தகத்தில் பாருங்கள். உங்களுடைய புத்தகத்தில் இரண்டாவது செயல்பாடு என்ன? ஒத்த ஓசையுடைய சொற்களை கண்டுபிடித்து எழுத வேண்டும். உங்களுக்கு விருப்பம் தானே? ஒத்த ஓசையுடைய சொற்களை கண்டுபிடிப்பதில் உங்களுக்கு மிக ஆர்வம், எனக்கு தெரியும். மிகவும் எளிமையான ஒரு செயல்பாடு. நாம் இதற்கு முந்தைய வகுப்புகளிலும் ஒத்த ஓசையுடைய சொற்கள் எழுதுவது எப்படி என்பதை பயின்றோம். ஒத்த ஓசையுடைய சொற்கள் என்றால் நம்முடைய இந்த பாடல் வரிகளில் ஒரே ஓசை தர ஒரு சில சொற்கள் நமக்கு வந்தன. எடுத்துக்காட்டாக நாம் எதை கூறலாம்? மங்கை, பங்கைய. அதுபோல வேறு என்ன சொற்கள் உள்ளன? அல்லும், கல்லும், செம்மை, இம்மை. இது போன்ற ஒத்த ஓசை தரக்கூடிய சொற்கள் நம்முடைய இந்த பாடலில் வந்துள்ளன. அதையும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் குறித்து வைத்து உங்களுடைய ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். நாம் இன்று படிக்கக்கூடிய இந்த பெண்ணின் பெருமை என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் என்று கவனித்தீர்களா? இதனுடைய ஆசிரியர் யார்? இந்த பாடலை எழுதிய கவிஞருடைய பெயர் என்ன? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அந்த பாடலினுடைய முடிவில் அவருடைய பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பும் உங்களுடைய புத்தகத்தில் உள்ளது. அதை வாசித்து பார்ப்போமா? புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்கிறேன். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர். அமைதியும் மென்மையும் தவழும் இவரது கவிதைகள் சிறுவர் இலக்கியத்திற்காக சிறப்புடன் நினைவு கூறப்பட்டவை. இவருடைய கவிதைகள் எல்லாம் சிறுவர் இலக்கியத்தில் புகழுடன் கூறப்பட்டன. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதிய முக்கிய நூல்கள், பெண்ணின் பெருமை போல அவர் எழுதிய வேறு சில நூல்களும் மலரும் மாலையும், ஆசிய ஜோதி, உமர் கையாம், மருமக்கள் வழி மான்மியம். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் 1876 பிறந்தார். 1954 மறைந்தார். நம்முடைய ஆசிரியரை பற்றிய குறிப்பை வாசித்தோம். உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை என்று எழுதி பிறந்த வருடம், மறைந்த வருடம், இவருடைய முக்கிய நூல்கள், இவர் பிறந்த ஊர் என எழுதி இதையும் வாசித்து படிக்க வேண்டும். குழந்தைகளே,
நாம் பாடலை மெட்டமைத்து பாடுவதற்கு முயற்சி செய்தோம். ஒத்த ஓசையுடைய சொற்களை கண்டுபிடித்தோம். இனி இந்த பாடலினுடைய பொருள் என்ன என்று நாம் தெரிந்து கொள்வோம். முதல் 4 வரிகளை பாருங்கள். மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா, பங்கைய கைநலம் பார்த்தலவோ இந்த பாரில் அறங்கள் வளரும் அம்மா. பெண்களாக பிறந்ததற்கு நாம் பெரிய தவம் செய்ய வேண்டும் என்றும், அப்படிப்பட்ட பெண்களின் தாமரை போன்ற கைகள் பட்டால் உலகில் நிறைய அறங்கள், நிறைய நன்மைகள் நிகழும் என்றும் கவிஞர் கூறுகிறார். அடுத்த 4 வரிகளை பாருங்கள். அல்லும் பகலும் உழைப்பவர் ஆர், உள்ளத்து அன்பு ததும்பி எழுபவர் ஆர், கல்லும் கனிய கசிந்துருகி தெய்வ கற்பனை வேண்டி தொழுபவர் ஆர். இரவு பகலாக உழைத்து நமக்கு அன்பை பொழியக்கூடியவள் என்றும், கல்லை கூட கசிய செய்து நம் அனைவருடைய நலனுக்கு வேண்டி பிரார்த்தனை செய்பவள் என்றும் கவிஞர் கூறுகிறார். அடுத்த 4 வரிகளை பாருங்கள். சிந்திய கண்ணீர் துடைப்பவர் ஆர், பயம் சிந்தை அகன்றிட செய்பவர் ஆர், முந்து கவலை பறந்திடவே ஒரு முத்தம் அளிக்க வருபவர் ஆர். நம்முடைய கவலைகளை எல்லாம் மறக்க செய்து நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்முடைய பயத்தை போக்கக்கூடியவள் பெண் என்றும் ஆசிரியர் கூறுகிறார். அடுத்த 4 வரிகள். அன்பினுக்காகவே வாழ்பவர் ஆர், அன்பின் ஆவியும் போக்க துணிபவர் ஆர், இன்ப உரைகள் தருபவர் ஆர், வீட்டை இன்னகையாலொளி செய்பவர் ஆர். நமக்கு அன்பை வாரி வழங்கி நம்முடைய வீட்டை எப்பொழுதும் நற்செயல்கள் நிறைந்த ஒரு இடமாக மாற்றக்கூடியவள் பெண் என்றும் ஆசிரியர் இங்கே குறிப்பிடுகிறார். பெண்ணினுடைய நிறைய நல்ல குணங்களை ஆசிரியர் இங்கே பாடலாக இயற்றியுள்ளார். கடைசி 4 வரிகள். செம்மையில் பெற்ற குணங்களெல்லாம் நீங்கள் செய்வினையாலே திருத்துவீரேல், இம்மை கடன்கள் முடித்திடவே முத்தி எய்தி சுகமா இருப்பீரே. செம்மையாக சிறப்பான குணங்களை பெற்ற பெண்கள் இந்த உலகத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட நல்ல செயல்கள் செய்வதன் மூலம் சிறப்பாக இருப்பீர்கள் என்றும் ஆசிரியர் பெண்களை குறிப்பிடுகிறார். எவ்வளவு அருமையான ஒரு பாடல்! பெண்களின் குணநலன்களை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பாடலாக அமைந்துள்ளது. உங்களுக்கு பிடித்திருக்கிறதா இந்த பாடல்? ஆம், மிகவும் சிறப்பான ஒரு பாடல். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதிய மிகவும் அருமையான ஒரு பாடல். இனி பாடலை வாசித்து பார்த்தோம். பாடலினுடைய பொருள் தெரிந்து கொண்டோம். ஒரு சில கடினமான சொற்களுக்கும் பொருள் தெரிந்து கொண்டோம். இனி இந்த பாடலை இத்தனை முறை நாம் வாசித்த போது நமக்கு ஒரு சில வரிகள் மட்டும் மிகவும் பிடித்திருக்கும். ஆம், எனக்கு ஒரு சில வரிகள் மிகவும் பிடித்திருந்தது. எந்த வரிகள் என்றால், சிந்திய கண்ணீர் துடைப்பவர் ஆர், பயம் சிந்தை அகன்றிட செய்பவர் ஆர். நமக்கு ஏற்படக்கூடிய கவலைகளை எல்லாம் மாற்றி நம்முடைய கண்ணீரை துடைத்து பயத்தை போக்கக்கூடியவள் பெண் என்று குறிப்பிடுகிறார். இது எனக்கு மிகவும் பிடித்தமான 2 வரிகளாகும். இதே போல பாடலை முழுவதுமாக வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு சில வரிகள் பிடிக்கும். அந்த வரிகளை உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் எழுதி, ஏன் பிடித்தது என்றும் எழுதி உங்களுடைய ஆசிரியரிடம் காண்பிக்க வேண்டும். மிகவும் அருமையான வரிகள் உள்ளன. அதை நீங்கள் நன்றாக வாசித்து பார்க்கும்போது மட்டுமே உங்களுக்கு பிடித்தமான வரிகளை அதிலிருந்து தேர்வு செய்ய முடியும். தேர்வு செய்து எழுதுவீர்களா? குழந்தைகளே, இனி உங்களுடைய பாட புத்தகத்தில் 4வது செயல்பாடை வாசித்தீர்களா? 4வது செயல்பாடு என்ன? வாசித்து பாருங்கள். ஆம், பாரதியாரினுடைய கும்மி பாடலோடு தேசிய விநாயகம் பிள்ளை எழுதிய இந்த பெண்ணின் பெருமை பாடலை ஒப்புமைப்படுத்தி எழுத ஒரு செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. 2 பாடல்களுக்கும் இடையில் என்ன ஒப்புமை உள்ளது என்று ஒப்புமைப்படுத்த கூறப்பட்டுள்ளது. பாரதியார் யார் என்று தெரியுமல்லவா? ஆம், புரட்சி கவிஞர் பாரதியார். அன்றைய காலகட்டங்களில் பெண்ணின் நிலைமைகளை கவிதை வடிவில் எடுத்துரைத்த ஒரு புரட்சி கவிதான் பாரதியார். பாரதியாரின் அப்படிப்பட்ட கவிதைகளில்
மிகவும் பிரபலமான ஒரு கவிதை தான் பெண்கள் விடுதலை கும்மி. அது உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இல்லை. ஆசிரியர் அந்த பாடலை உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்களுடைய குறிப்பேட்டை எடுத்து அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எழுதி வைத்துக் கொள்ளும் போது மட்டுமே 2 பாடல்களையும் வாசித்து நம்மால் ஒப்பீடு செய்ய முடியும். குறிப்பேட்டை எடுத்துக்கொண்டீர்களா? ஆசிரியர் அந்த பாடலை தருகிறேன், எழுதி கொள்ளுங்கள். பெண்கள் விடுதலை கும்மி, பாரதியார் எழுதிய பெண்கள் விடுதலை கும்மி. கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கைகொட்டி கும்மியடி. நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோமென்று கும்மியடி. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமையென்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். எப்படி? ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமையென்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி. வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம். சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம். இது பாரதியாரினுடைய கும்மி பாடலில் பெண்கள் விடுதலை கும்மி என்ற கவிதை பகுதியில் ஒரு சில வரிகள் மட்டுமே இங்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் இந்த பாடலையும் எழுதி எடுத்து நம்முடைய பாடப்புத்தகத்தில் உள்ள பெண்ணின் பெருமை என்ற பாடலை நன்றாக வாசித்து இந்த 2 பாடல்களுக்கும் இடையில் உள்ள ஒப்பீட்டு குறிப்பை எழுத வேண்டும். நான் இந்த 2 பாடல்களையும் வாசிக்கும் போது எனக்கு ஒரு கருத்து புரிந்தது. 2 பாடல்களுமே பெண்களை மையமாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது. 2 கவிஞர்களுமே பெண்களை மையமாக வைத்து எழுதியிருக்கிறார்கள். அதே போல பாரதியாரினுடைய பெண்கள் விடுதலை கும்மியில் பெண்கள் எப்படியெல்லாம் மாற வேண்டும், பெண்களுடைய நிலை எப்படியெல்லாம் மாறியது, அந்த கால பெண்கள் எப்படி அவஸ்தைக்குள்ளானார்கள், அந்த கால பெண்களின் நிலையையும் அவர்களில் ஏற்பட்ட மாற்றத்தையும் குறிக்கும் வண்ணம் அப்பாடல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே போல நம்முடைய பெண்ணின் பெருமை பாடலும் பெண்களினுடைய சில சிறப்பான குணநலன்களை எடுத்துரைக்கும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நம்முடைய 2 பாடல்களையும், அதாவது பாரதியார் இயற்றிய பெண்கள் விடுதலை கும்மியும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதிய பெண்ணின் பெருமை என்ற பாடலையும் ஒப்புமைப்படுத்தி எழுத வேண்டும். எழுதுவீர்களா? எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். மாணவர்களே, நாம் இன்று பிடி புத்தகத்தில் உள்ள உயர்ந்த உள்ளங்கள் தலைப்பின் கீழ் பெண்ணின் பெருமை என்ற பாடலை படித்தோம். உங்களுக்கு உங்களுடைய புத்தகத்தில் 4 செயல்பாடுகள் உள்ளன. முதல் செயல்பாடு பாடலை மெட்டமைத்து பாட வேண்டும். 2வது செயல்பாடாக அதில் உள்ள அந்த பாடலில் உள்ள ஒத்த ஓசையுடைய சொற்களை கண்டுபிடித்து நீங்கள் கூற வேண்டும். 3வதாக அந்த பாடலை நன்றாக வாசித்து உங்களுக்கு பிடித்தமான வரிகள் எவை என்றும் ஏன் பிடித்தது என்றும் எழுத வேண்டும். அடுத்தபடியாக 4வது செயல்பாடு ஆசிரியர் தந்த பாரதியாரின் கும்மி பாடலோடு உங்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள பெண்ணின் பெருமை என்ற பாடலையும் ஒப்புமைப்படுத்தி எழுத வேண்டும். இந்த செயல்பாடுகள் அனைத்தையும் செய்து உங்களுடைய ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும்.